வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் வாழைக்காய் தோரன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, இது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப. அதுக்கடுத்து பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு வருவோம் இல்லையா, பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வராமல் நல்லா சும்மா இந்த மிக்ஸி திரி விட்டோம்னா ஒரு கொரப்பு தன்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு, அதுக்கடுத்து கொஞ்சமாக அரிசி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த அரிசி நம்ம சாப்பிடும்போது வாயில் வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா, தாளிப்புக்கு வரமிளகா போடுவோம்ல, அது மாதிரி ஒரு வரமிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காய் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அது மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வாழைக்காய் இந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, மசாலா, அதையும் இது கூடயே போட்டுருங்க. இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடயே போட்டு நல்லா கலந்துருங்க. ஒன்று சேர கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதிலையே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணும்னா ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து நல்லா இந்த வாழைக்காயை வேக விட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்து பெரட்னாப்பில் வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்மளோட வாழைக்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சு. இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் சாம்பார், ரசம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.